ராயபுரம். ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்து அவனை தூக்குல போடுவாங்க. அப்ப அது மட்டும் பாவம் இல்லையா? தப்பு பண்ண தண்டனை கொடுக்க தானே செய்வாங்க. இங்கேயும் அதுதானே நடக்குது. வைஷு, மாமா கிட்ட மரியாதை நடந்துக்கணும். இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுக்கூடாது. மாமா கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுறது? அப்படி இல்லம்மா. மாமா அலர்ட்டா இருக்காரான்னு செக் பண்ண வேணாமா? என்ன மாமா? மாமா கொலைய பார்த்து நீங்களே அலறிட்டீங்க. என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் நானும் மனுஷன் தானே. மத்தவங்க வீட்டுல நடந்தா அது சம்பவமா எனக்கு தெரியுது. என் வீட்டுல நடந்தா நானே அதிர்ச்சி ஆயிட்டேன் பாரு. இந்த மாதிரி பல அதிர்ச்சி வைத்தியங்கள் காத்துட்டு இருக்கு. சந்திக்க தயாரா இருங்க. வைஷோ, உன்ன 2 கொட்டு கொட்டினாதான் அடங்கு இரு. அப்பா சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. சரி. மாமா 2 பேரும் சேர்ந்து என்ன பயமுறுத்திட்டீங்களா? சுபா விளையாட்டுக்கு பண்றோம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, இருக்கட்டும் மாமா. உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. அப்பாடா. எடுத்துக்கோ. இந்தாங்க மாமா. மாமா காஃபி சூப்பர். எல்லாம் உன் அக்காட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். ஐசு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் மாப்பிள்ள கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேச போறீங்க? மாப்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போறீங்க அதானே? அம்மா, இத பத்தி தான் பேச வந்திருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ள. எத்தனை நாளைக்கு தான் தனியா கிடந்து கஷ்டப்பட போறீங்க? ஜாதக பொருத்தம் பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து கோகிலாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா விதி கோகிலாவோட இடத்துல இன்னொருத்தைய என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல மாமா. சரி மாப்பிள்ள, நீங்க ஒரு பக்கம் தனியா இருக்கீங்க, என் பேரன் ஒரு பக்கம் ஹாஸ்டல்ல இருக்கா. அம்மாங்கிற ஒரு உறவு இருந்தா புள்ள அனாத மாதிரி ஹாஸ்டல்ல இருப்பானா? அவனும் பழகிட்டான். ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்ன அதே பதில் தான் இப்பவும் சொல்றேன். எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை மாமா. உங்களுக்கு மனைவி வேண்டாம், ஆனா என் பேரனுக்கு அம்மா வேணாமா மாப்பிள்ள? மாமா, பொம்பளை பிள்ளையா இருந்தா நீங்க சொல்றது நியாயமா இருக்கும். எனக்கு பையன் தானே. அவனுக்கு 12 வயசு ஆகுது மாமா. நல்லா மெச்சூர்டா தான் இருக்கான். அவனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை மாமா. அப்பா, பல்பு வாங்கினது போதும். இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க. நீ வாய மூடு மாப்பிள்ள. வேற எவ்வளோ ஒருத்தி வந்து உங்க மகனை சரியா கவனிக்காம விட்டுருவாளோன்னு தானே பயப்படுறீங்க? நீங்க வைஷ்ணவிய ப்ளீஸ் மாமா. வைஷ்ணவி கோகிலாக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, எனக்கும் தான். அப்பாடா, இங்க சரின்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, சரியா? அதே கடமைய நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சது தப்பா மாப்பிள்ள? மாமா, எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் எப்படி மாமா ஏத்துக்க முடியும்? அப்பா விடுங்கப்பா. எது தேவை எது தேவையில்லைன்னு மாமாவுக்கு தெரியாதா? தெரியாதுமா. ஏண்டா, உங்க அக்கா மேல அவர் வச்சிருந்த பாசம் அப்படி.
யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. வாழ்க்கைங்கிறது 2 மணி நேரம் ஓடுற சினிமா இல்லம்மா. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் மாமா ஒத்துக்க போறது இல்ல. ப்ளீஸ் அப்பா விட்டுருங்க. மாமா, நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இனிமே உங்க கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதானே? அதுவும் தான். அப்படியே நீங்க 2 பேரும் சீக்கிரமா இந்த ஊரை விட்டு கிளம்பணும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மாமா, இந்த ஊர்ல யாருக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் மர்மமா இருக்கு மாமா. திடீர்னு கொலை நடக்குது. அந்த சாவும் மர்மமாவே இருக்கு. இந்த ஊரோட நிலைமையே சரியில்லை மாமா. இந்த நிலைமையில நீங்க இங்க தங்குறது சரியில்லை. என்னால உங்களை சரியா கவனிக்கவும் முடியாது. ஏன் மாப்பிள்ள, இந்த மாதிரி ஊர்ல நீங்க வேலை செய்யணுமா? இந்த ஊர் பிரச்சனை இல்லை மாமா, ஊர்ல இருக்கிற ஆளுங்களால தான் பிரச்சனை. நீங்க சொல்றத பார்த்தா உங்க உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. அதனால தான் வைஷ்ணவி, நீ போட்ட டிராமா கூட உண்மை நம்பி நான் பயந்துட்டேன். என்னை விட திறமைசாலியான ஆளு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய தைரியத்தையே இந்த ஊர் நிலகுலைய வச்சிடுச்சு. அதுக்கு தான் மாமா சொல்றேன், நீங்க சீக்கிரமா ஊருக்கு கிளம்பிடுங்க. குடும்பம் சொல்லுங்க பாஸ். ஏமா, என்னால் நேரில் வர முடியல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க பாஸ். ஏமா, சுப்பிரமணியபுரத்தில் தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? இல்ல பாஸ், அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏமா, ஊருன்னு இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும். ஆமாம், என்ன பிரச்சனை? ஒரு மர்டர் நடந்துருச்சு. போலீஸ் அலர்ட் ஆகி பார்க்குறவங்களை எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டதுனால உங்களை தங்க வைக்கிறது ரிஸ்க்குன்னு தோணுச்சு. அதான் ஏற்பாடு பண்ணல. ஆமாம், செத்தது யாரு? சந்தியாங்கிற ஒரு பொண்ணு. சந்தியாவா? சந்தியாவா? அவளே கொண்டுட்டாங்க? ஏன் பாஸ், அவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆ, தெரியும். நீங்க சந்தியாவை பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. நான் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே வேறு. உங்கள் 2 பேருக்கும் டச் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லலை. இல்ல, சந்தியா மட்டுமே கொலை செய்யப்படல, நிஜந்தன்னு ஒருத்தர் கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நிஜந்தனா? அது மட்டும் இல்ல, அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்த சங்கர்னு ஒருத்தன் காட்டு பக்கமா செத்து கிடந்தான். ஏமா, நீ சொல்றத பார்த்தா சுப்பிரமணியபுரம் எல்லையில காலை வைக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்கு போல இருக்கு. ஆமா பாஸ், போலீஸ்காரங்க டே அண்ட் நைட் கொஞ்சம் கூட தூங்காம கொலைக்காரங்களை தேடிட்டு இருக்காங்க. சரி அம்மா, அங்கே உள்ள டென்ஷன் குறையிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அதுதான் பாஸ் இப்போதைக்கு உங்களுக்கு சேஃப்டி. நல்ல வேலை, நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு நினைச்சேன். நமக்கு காரியம் முக்கியம் இல்லை ஹேமா, நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் முக்கியம். அப்புறம் ஹேமா, எனக்கு நீ இன்னொரு வேலையும் செய்யணும். சொல்லுங்க பாஸ். சந்தியாவை யார் கொலை செஞ்சாங்க, கொலைக்கு என்ன காரணம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். ட்ரை பண்றேன் பாஸ். இப்போதைக்கு போலீஸ்க்கே எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையா? ஆனால் நமக்கு கிடைக்கும் ஹேமா. எப்பவுமே கிரிமினல்ஸ் போலீஸை விட புத்திசாலி. ஐ மீன், நம்மளை சொன்ன நம்ம தேட ஆரம்பித்தாலே நம்மளை நோக்கி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே தேட ஆரம்பிச்சிடும். நீங்கள் சந்தியாவை எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தா நான் அவங்க கூட க்ளோஸாக டச்சில் இருந்திருப்பேன், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டும் இருந்திருப்பேன். ஹேமா, என்னோட பிஸ்னஸ் சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தவும் மாட்டேன், ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். உன்னை மாதிரி 20 பொண்ணுங்க என்கிட்ட இருக்காங்க. உன்னையும் சேர்த்து 20 பேருக்கு நான் சீக்ரெட் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தி தான் அந்த சந்தியா.
ஓகே ஹேமா, சந்தியாவோட மர்டரை பற்றி சீக்கிரமாக நான் கேட்ட இன்ஃபர்மேஷனை கொடு. இதுதான் இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். ஓகே பாஸ், நான் பண்ணிடுறேன். ஓகே ஹேமா, பாய். சின்ன குழந்தை மாதிரி துணியை அங்க எங்க போட்டு வச்சிருக்கான் பாரு. பீரோக்குள்ள எலி ஏதாவது புகுந்துருச்சா? என்னவா இருக்கும்? இது யாரோட வலையெல்லாம் இருக்கும்? அத்தையும் இந்த மாதிரி வளையலெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி தெரியல. இது என்னோடதும் இல்ல. எப்படி இங்க வந்துச்சு?
ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. முருகா, ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, ராகவ் தம்பி. மாமி, யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நம்ம ராகவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். இங்கதான் எங்காவது தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். நல்லா தேடி பாத்தீங்களா? ஐயா, வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். இங்க இருக்கிற மாதிரியே தெரியல ஐயா. அப்படியா? ஆமா, ஹேமா எங்க? தெரியல ஐயா. அவ எங்க என்ன மதிக்கிறா? வெளியில போனா ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறா. ஒருவேளை ராகவ் ஹேமா கூட போயிருப்பானோ? கூட்டிட்டு போனதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம இப்படி பதட்டப்படவும் தேவையில்லைல்ல. இங்க பாருங்க மாமி, நம்மளை விட ஹேமா ராகுல் கிட்ட ரொம்ப அன்பா அக்கறையா இருக்கா. அதனால நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ராகவ் தான் என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பான். அதனால அவ வெளியே கூட்டிட்டு போயிருப்பா. சரி, இருக்கட்டும் ஐயா. நம்ம ராகவ் பசி தாங்க மாட்டாரு. ஹேமாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சந்தியாவை பத்தி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா யார் அவளை கொலை செஞ்சாங்கன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணுமா? என்னது இது? ராமநாதன் இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு. வீட்ல ஏதாவது குழப்பமா? ஹலோ. ஹேமா எங்கம்மா இருக்க? நான் இங்க பக்கத்துல தான் சார் இருக்கேன். இதோ வந்துருவேன். ராகவ் உங்க கூட இருக்கானா? இல்லையே சார். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது ராகவ் சாரை பார்த்துட்டு தானே வந்தேன். இல்லம்மா, வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு. ராகவ் எங்கேயுமே இல்லையேம்மா. இந்த மாமியும் செல்வமும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ? ராகவ் சாரை பாத்துக்கிறத விட அவங்களுக்கு என்ன வேலை? சரியான தண்டிச்சோருங்க. சரி, இப்போ நீ எங்க இருக்க? அது சார், நம்ம வீட்ல ஒரு சின்ன வேலை இருக்குன்னு நான் கார்பெண்டரை பார்க்க வந்தேன். திரும்பி வந்துட்டு இருக்கேன் சார். சரி, சீக்கிரம் வா. ச்சே, இந்த லூசு பயனால நிம்மதியா வெளியில போயிட்டு கூட வர முடியல. என்னங்க ஐயா, எதுவும் சொல்லாம இருக்கேளே? செல்வம் எங்க போனா? செல்வம், செல்வம். ஐயா, ஐயா சொல்லுங்க. நம்ம ராகவ் வீட்டுல காணோம். மாமி வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே காணோம். கவலைப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டேன். ஏற்கனவே அவன் தண்ணியில தெரியாம இருக்கான். எங்க போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாமையே போயிட்டு இருப்பான். சீக்கிரம் அவனை கொஞ்சம் தேடி பாருங்களேன். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. ராகவ் ஐயா எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். டேய், யாரா இருக்கீங்க? டேய், வாங்கடா. சொல்லுங்க. டேய், நம்ம சின்ன முதலாளிய காணண்டா. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தேடணும். டேய், நீ எந்த பக்கம் போய் தேடு, நீ இந்த பக்கம் போய் தேடு. நான் கோயில் பக்கம் போய் பார்க்கறேன். போங்க போங்க. இப்படியே அவன் காணாம போயிட்டான்னா சந்தோஷமா இருக்கும். சரி, நாமளும் தேடுற மாதிரி தேடுவோம். கார்த்திகா, அம்மாடி, அப்பா சொல்லுங்க. நான் கடைக்கு போய் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்க. நீ இருமா, நான் இங்க என்ன வெட்டியா முடிச்சுட்டு இருக்கேன். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வரேன். இருங்கப்பா, கடைக்கு போறீங்க, பை எடுக்காம போறீங்க. சரி சரி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. போய் எடுத்துட்டு வாமா போ. அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. பத்திரமா. சரிப்பா.
ராகவ் வா என் கூட. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. வா ராகவ். நோக்க 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 நோக்க